நாம வாழ்க்கையில தெரியாமலும் தெரிஞ்சும் நிறைய தப்பு பண்றோம். அந்த பாவமெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நம்மள ஒரு இடத்துல முடக்கி போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாவங்களை எப்படிதான் கரைக்கிறது? அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? அந்த புரியாத புதிருக்கு பதில் தேடிதான் இந்த கதைக்குள்ள நாம போக போறோம். வாங்க, ஒரு மர்மமான பங்களாவுக்குள்ள ஒரு ராஜாவோட பயணத்தோட இத பாப்போம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு நாம என்ன கதைய பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா? முன்னொரு காலத்துல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அவருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப இஷ்டம். அவர் வீரத்துல சிறந்தவர்தான், அதில் சந்தேகமே இல்ல. ஆனா அந்த வீரம் அவனுக்குள் ஒரு பெரிய அகங்காரத்தை வளர்த்திருந்துச்சு. என்னோட வாழ்வீச்சுக்கு முன்னால் யாராவது நிக்க முடியுமா? எனது வீரத்தால் எல்லாவற்றையும் வெல்ல முடியும், அனைத்தையும் என் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற திமிர் அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. அவர் எதை செஞ்சாலும் மத்தவங்க அவரை புகழணும்னு தான் எதிர்பார்ப்பார். அந்த ராஜாவுக்கு பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், மிருகங்களை வேட்டையாடுறது. மத்தவங்களோட உணர்ச்சிகளை பத்தி அவர் யோசிக்கவே மாட்டார். ஒருத்தர் பாதிக்கப்படுறார்னா அது அவரோட விதி அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவார். ஆனா அந்த விதி தான் இப்போ ஒரு பங்களா வடிவத்துல அவருக்கு முன்னாடியே வந்து நிக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாது. ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்கு போகும்போது அங்க ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பங்களாவை தூரத்துல பார்த்தாரு. அந்த வீட்டை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு ஆசை, நம்ம அரண்மனையை விட இது பிரம்மாண்டமா இருக்கே, அப்படி என்னதான் இருக்காங்க அப்படின்னு யோசிச்ச அரசர் நாம உள்ள போய் பார்க்கலாம்னு முடிவெடுத்து துணிச்சலோட அந்த பங்களாவை நோக்கி போனாரு. போகும்போது வழி ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த பங்களாக்குள்ள போற வழியெல்லாம் ஒரு பெரிய மாய கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. உள்ள போக போக அறைகள் அதிகமாயிக்கிட்டே போகுது. கொஞ்ச நேரத்துல அவர் எந்த வழியா வந்தாருன்னே அவருக்கு தெரியல. அந்த பங்களாவை விட்டு வெளிய வர வழி இருக்கான்னு தேடுறாரு. ஆனா அங்க ஒரு கதவு கூட கண்ணுக்கு தெரியல. அந்த பங்களாவே ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு. அத பார்த்த ராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு. இது ஒரு மாய உலகமா இருக்குமோன்னு. அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல. அப்போதான் அங்க இருந்த சுவரை பாக்குறாரு. அந்த சுவரை சுத்தி அடுக்கடுக்கா பழங்காலத்து சிலைகளும் ஓவியங்களும் இருந்துச்சு. ஆனா அந்த ஓவியங்கள் எதுவுமே தெளிவா தெரியல. ஒவ்வொன்னும் ஒரு மாதிரி இருந்துச்சு. சில இடங்கள்ல கரைகள் படிந்து மங்கலாக இருந்தது. எத்தனையோ முறை ராஜா அந்த ஓவியங்களை பார்க்க முயற்சி செய்தும் அதில் என்ன படம் வரைஞ்சிருக்காங்கன்னே அவரால புரிஞ்சுக்க முடியல. அதே போல அங்க இருந்த எல்லா சிலையுமே ஏதோ ஒரு யுத்தத்துல உடைஞ்ச மாதிரி சிதறி போய் கிடந்துச்சு. ராஜா ரொம்ப பயத்தோட அந்த சிதறி கிடந்த சிலைகளை ஒன்னா சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சார். அப்படி சேர்த்து கட்டி முடிச்சதும் அந்த சிலை யாரோ வேற ஒருத்தரோடது இல்ல. என்ன அதிசயம்! அது சாக்ஷாத் அந்த ராஜாவோட சிலைதான். அரசர் அப்படியே உறைஞ்சு போயிட்டார். என்னது, இந்த பங்களால ஏன் சிலை எப்படி வந்தது? அதுவும் ஏன் உடைஞ்சு கிடக்குன்னு அவருக்கு ஒன்னும் புரியல. அந்த அதிர்ச்சியில இருந்து அவர் மீள்றதுக்குள்ள அடுத்த ஒரு விபரீதம் நடந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த விபரீதம் என்னன்னா, திடீர்னு ஒரு பெரிய சத்தம். அந்த சிலையோட பாகங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டு தூசி தட்டிட்டு மெல்ல மெல்ல நகர்ந்துச்சு. ஒரு சில நிமிஷத்துல அந்த சிலை அப்படியே உயிர் பெற்று ராஜாவோட முன்னாடி வந்து நின்னுடுச்சு. ராஜா பயந்து பின்னாடி போயிட்டார். ஆனா அந்த சிலை அவரை பார்த்து சிரிச்சது. அந்த சிரிப்புல ஏதோ ஒரு வலி தெரிஞ்சது. அத பார்த்த ராஜா நடுங்கி போயிட்டார். நீ யாரு அப்படின்னு கேட்டார். அப்போதான் அந்த சிலை அரசரை பார்த்து பேச ஆரம்பிச்சது. நான் வேற யாரும் இல்ல, இது உன்னோட கர்மா. நீ செஞ்ச செயல்களோட உருவம்தான் நான். என்னோட கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த சிலை சிதைஞ்சு போனதுக்கு காரணம் நீ உன் கடமைய தள்ளிட்டு அகங்காரத்துல வாழ்ந்ததுதான். மன்னா, இவ்வளவு காலமா என்ன உனக்கு தெரியலையா? இதோ பார், என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு விரிசலும் நீ செஞ்ச ஒவ்வொரு தப்பு. உடைஞ்சு போன ஒவ்வொரு பாகங்களும் நீ ஒருத்தரோட வாழ்க்கைய அழிச்சது. ஒவ்வொரு விரிசலும் நீ செஞ்ச அநீதிகள். நீ செஞ்ச ஒவ்வொரு கர்மமும் இந்த சிலையில ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து அந்த ஓவியங்கள் எல்லாம் வெறும் கலைப்படைப்புகள் இல்ல, அது நீ செஞ்ச கர்ம வினைகளின் சித்திரம். ஒரு மனிதன் எப்போது தன் தப்புகளை மறைக்க பார்க்கிறானோ அல்லது எப்போது தன் கர்மாவை உணராமல் தந்திரமாக வாழ நினைக்கிறானோ அப்போதே அவன் வாழ்வின் உண்மைகள் இப்படித்தான் மங்கலாக தெளிவில்லாமல் இருக்கும் அப்படின்னு அந்த சிலை சொன்ன வார்த்தைகள் ராஜாவோட ஆன்மாவையே உலுக்கிடுச்சு. ராஜா கதறி அழுதாரு. இதை எப்படி சரி பண்றது? என் கர்மா எப்போ குறையும் கேட்டார். அந்த சிலை மெதுவா நடந்து போய் பங்களாவோட ஜன்னலை திறந்து காட்டுச்சு.
அந்த பங்களாவை சுத்தி 4 பக்கமும் கிழவி மலைகள் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான மலைகள் இருக்கு. ஏன் அதுக்கு அந்த பேருன்னா, அந்த மலைகள் பார்க்கறதுக்கு கூன் விழுந்த ஒரு கிழவி நிக்கிற மாதிரி இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த காலத்தையும் நம்ம செஞ்ச கர்மாவையும் குறிக்குது. ராஜா அந்த ஜன்னல் வழியா வெளிய பார்க்க அந்த மலைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவரை நசுக்க வர மாதிரி ஒரு மாயத்தோற்றம் தெரியுது. அத பார்த்த ராஜா பயந்து போய் அந்த சிலைய பார்க்க அந்த சிலை அரசர்கிட்ட இப்படி சொன்னுச்சு: மன்னா, இந்த மலைகளுக்கு பேரு கிழவி மலைகள். இது வேற ஒன்னும் இல்ல, நீங்க இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச ஞாபகங்கள் தான் இந்த மலைகள். நீங்க செஞ்ச தப்பு, உங்களோட கவலை, நான் அப்படிங்கிற அகங்காரம், இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த மலைகளா நிக்குது. இது உங்களை வெளிய போக விடாது. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ இந்த சிலைகளை ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ண பாத்தியா? அதுதான் உன்னோட முதல் படி. அதாவது உன் மனசாட்சிக்கு தெரியும் எது தப்புன்னு. அத நீ மறைக்காம ஒத்துக்கிட்டாலே இந்த சிலையில இருக்கிற விரிசல்கள் மறைய ஆரம்பிக்கும். நாம செய்யற பாவங்களை நியாயப்படுத்தும் போது வாழ்க்கை என்னும் ஓவியம் நமக்கு தெரிவாக தெரியாது. நம்ம உண்மையான முகம் நமக்கே தெரியாம மங்கலாகி போயிருக்கும். இதோ இந்த சுவற்றில் இருக்கும் ஓவியங்கள் போல. நான் உயிர் பெற்றிருக்கேன்னா உன்னோட பாவங்களுக்கு நீயே பதில் சொல்லணும்னு அர்த்தம். மத்தவங்களுக்கு நீ கொடுத்த வலிய அடுத்தவங்களுக்கு நீ செய்யற நன்மைகளால ஈடு செய். உன் அதிகாரத்தை ஏழைகளுக்கு கொடுத்தா உன்னோட கர்மா கரைஞ்சு போகும். இந்த கிழவி மலைகள் மேல பாரு. வெயில் அடிக்கும்போது அது சுருக்கமா தெரியும், ஆனா மழையில அது குளிர்ந்து போகும். அதுபோல எதையும் எதிர்பார்க்காம நீ செய்யற ஒவ்வொரு உதவியும் உன் மேல இருக்கிற கர்மாவின் கரையை கழுவிவிடும். நான் தப்பு பண்ணிட்டேன்னு உங்க மனசு எப்போ நிஜமா உருகுதோ அப்போ இந்த பங்களாவோட ஒரு செங்கல் உடையும். உங்களால பாதிக்கப்பட்டவங்க உங்கள மன்னிச்சாலோ இல்ல நீங்க மத்தவங்கள மனசார மன்னிச்சாலோ அந்த கிழவி மலைகள் ஒரு அடி பின்னாடி போகும். இப்படின்னு இந்த சிலை சொல்லி முடிச்சது. சிலை சொன்ன வார்த்தைகள் ராஜாவோட ஆன்மாவையே உலுக்கிடுச்சு. தன் அகங்காரம்தான் தனக்குள்ளேயே ஒரு சிறையை உருவாக்கி வச்சிருக்குன்னு உணர்ந்தார். அந்த தருணத்துல அந்த சிலை மறைஞ்சு ராஜாவோட உடலோடையே ஒன்றி போச்சு. ராஜாவுக்கு அப்போதான் புரிஞ்சது. தான் செஞ்ச தப்புகளை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதார். இனிமே நான் மத்தவங்களுக்காக வாழ்வேன்னு உறுதி எடுத்தார். அடுத்த நிமிஷம் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த பெரிய பங்களா அப்படியே காத்தா கரைஞ்சு போச்சு. அந்த பயமுறுத்துற கிழவி மலைகள் எல்லாம் அழகான பச்சை பசேல் மலைகளா மாறிடுச்சு. வழி தெளிவா தெரிஞ்சது. அரசர் ஒரு புது மனிதனா வெளியே வந்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த பங்களா தான் நம்ம கர்மா. நம்ம செஞ்ச தப்புகள் தான் அந்த மலைகள் மாதிரி நம்மள அழுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புற வரைக்கும் கர்மவினை குறையாது. நான் செஞ்சது தப்புதான், அதை நான் திருத்திக்கிறேன்னு எப்ப ஒருத்தன் பொறுப்பு ஏத்துக்கிறானோ, எப்ப மத்தவங்க மேல இருக்கிற கோபத்தை விட்டுட்டு மன்னிக்க பழகுறானோ அப்பவே அந்த கர்மவினை குறைய ஆரம்பிச்சிடும். பங்களா மாதிரி இருக்கிற கஷ்டங்கள் மறைஞ்சு வாழ்க்கை ஒரு அழகான பாதையா மாறும். தன்னை உணர்தலும் மன்னிப்பு கேட்டலும் நிபந்தனையற்ற அன்பும் தான் கர்மாவின் சுமையை குறைக்கும் ஒரே வழி. உங்க கர்ம வினைகள் இன்னையோட குறையணும்னா மறக்காம கமெண்ட்ல என் கர்ம வினைகள் குறைந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.